ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் பொரியல். அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிக்கிட்டு ஒரு துணியில் நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கலாம். இந்த வெண்டைக்காயில் துளி கூட குழகுழப்பு தன்மை இருக்காது. சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லா வித சாதத்துக்கும் ஒத்து போகும். வெண்டைக்காயில் உள்ள ஈரத்தெல்லாம் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. வெண்டைக்காயை சீக்கிரமாக கட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா என்னென்னா, ஒரு 5-6 வெண்டைக்காயை லைனாக அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கிட்டு இடது கையால் அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கங்க. அப்படியே மூக்கை கட் பண்ணிவிட்டு அப்படியே லேயராக கட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம வெண்டைக்காயை சீக்கிரமாக கட் பண்ணி முடிச்சிடலாம். இது நம்மளுக்கு ஈஸியான மெத்தடாக இருக்கும். கம்மியான ஆயிலை வச்சு நம்மளுக்கு பிசுபிசுப்பு தன்மை இல்லாதவாறு இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். சாப்பிட நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெண்டைக்காய் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் கடுகு பொரிய விட்டுட்டேன். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு பொரிய விட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு நல்லா சிவந்து வரணும். உளுந்து நல்லா சிவந்ததும் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா கீறி வச்சுருக்கேன். அதை சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கங்க. நறுக்கி வச்சுருக்கணும். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் லைட்டான ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். இப்போது நம்ம வெறும் வாணலில் வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை எடுக்க போகிறோம். வெண்டைக்காயை வெறும் வாணலில் தான் வதக்கணும். இதில் எண்ணெய்லாம் சேர்த்து வதக்க தேவையில்லை. வெறும் வாணலில் வதக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிக காரம் இல்லாத இந்த வெண்டைக்காய் பொரியல் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கங்க. மிளகாய்த்தூள் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வெண்டைக்காயை சேர்த்த உடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நான் ஒரு பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2-3 உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்காங்க. இதில் மிளகு ஜீரக பொடி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிளகு ஜீரக பொடி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன், ஏன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெண்டைக்காயோட நடுப்பகுதியில் கொஞ்சமாக இடம் தள்ளிட்டு இந்த முட்டை கலவையை சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா அப்படியே கிளற அந்த முட்டை பொரிஞ்சு வரும். நமக்கு எந்த அளவுக்கு முட்டை தேவைன்னாலும் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை தான் இருந்துச்சு, அதனால் நான் இந்த முட்டையை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் முட்டை சேர்க்கலைனாலும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண முட்டை பொரிஞ்சு வரும். இப்போது வெண்டைக்காயோடு சேர்த்து முட்டை கலவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மூடி போட்டு நல்லா கிளறி விட்ருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான முட்டை வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவில் நிறையா ரெசிபி இருக்குது, பாருங்கள். இந்த வெண்டைக்காய் பொரியலை நான் இன்றைக்கி தேங்காய் சாதத்தோடு வச்சு தான் சாப்பிட போகிறோம். ஆனால் சூப்பராக இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.